ஹலோ எவ்ரிபடி. நம்ம உடம்புல அடிபட்டு எலும்பு முறிவு அல்லது ஃப்ராக்சர் ஏற்பட்டா எல்லா ஃப்ராக்சரும் சர்ஜரி மூலமா குணப்படுத்தலாமா? மாவுக்கட்டு மூலமா குணப்படுத்தலாமா? இல்ல இந்த நாட்டுக்கட்டுன்னு சொல்றாங்கல்ல, அது மூலமா குணப்படுத்தலாமா? என்ற கேள்விக்கு உடம்புல அடிபட்ட உடனே உங்களோட ஆர்த்தோபெடிக் சர்ஜனை அணுகுனீங்கன்னா, அவரு உங்கள கிளினிக்கல் அசஸ்மென்ட் அல்லது மதிப்பீடு செஞ்சு எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்து ஃப்ராக்சர் இருந்ததுன்னா, அந்த ஃப்ராக்சர் அக்செப்டபிள் பொசிஷன்ல இருக்கா? அல்ல அன்அக்செப்டபிள் பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லுவார். எக்ஸ்ரேல ஃப்ராக்சர் பேட்டர்ன் அக்செப்டபிள் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, அதே பொசிஷன்ல மாவுக்கட்டு அல்லது பிரேஸ் மூலமா அந்த ஃப்ராக்சரை ஹீல் பண்ண விட்டோம்னா, பிற்காலத்துல ஜாயிண்ட்டை சுத்தி ஸ்டிஃப்னஸ் அல்லது பிடிப்புத்தன்மை வராது என்ற எதிர்பார்ப்பு தரும்னா, ஃப்ராக்சர் ஹீல் ஆன பிறகு அவருடைய ஃபங்க்ஷனை நல்லா ரீகெயின் பண்ணி அன்றாட வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எதிர்பார்ப்பை மனசை கொண்டு சர்ஜரி இல்லாம மாவுக்கட்டு மூலம் குணப்படுத்துற ட்ரீட்மெண்ட் பேர் தான் கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் ஃப்ராக்சர் ஹீலிங். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே வந்து மணிக்கட்டு அல்லது ரிஸ்ட் ஜாயின்ட்ல அடிப்பட்ட நபருக்கு நான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கக்குள்ள டிஸ்டல் எண்ட் ஆஃப் ரேடியஸ் என்ற போனில் அக்செப்டபிள் பொசிஷனில் ஃப்ராக்சர் இருந்ததை நான் உணர்ந்தேன். ஸோ அந்த ஃப்ராக்சர் பேட்டர்னை அடிப்படாத ரிஸ்ட் ஜாயின் மாதிரி கொண்டு வர க்ளோஸ்ட் மேனுவல் ரிடக்ஷன் என்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன். மணிக்கட்டில் ஃப்ராக்சர் இருக்குங்க இல்லையா, அதுக்கு கீழே உள்ள விரல் பகுதியில் சர்ஜன் பிடிச்சி ட்ராக்ஷன், அதாவது இழுத்து அந்த ஃப்ராக்சர் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி மேலேயோ கீழேயோ சைட்லையோ மேனிப்புலேட் பண்ணக்குள்ள அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவுண்டர் ட்ராக்ஷன் என்ற ப்ரொசீஜரை இன்னொரு அசிஸ்டன்ட் அந்த ஃபோராம்லையோ அல்லது எல்போலையோ பிடிச்சி இழுப்பார். அதே பொசிஷனில் பகுதி மாவுக்கட்டான பிஓபி ஸ்லாபை அப்ளை பண்ணி பேஷண்ட்டை செக் எக்ஸ்ரேக்கு அனுப்புவோம். செக் எக்ஸ்ரே எதுக்குன்னா, டிஸ்பிளேஸ் ஆன ஃப்ராக்சர் ஓரளவுக்கு அக்செப்டபிள் பொசிஷனில் வந்திருக்கான்னு பார்க்குறது தான் செக் எக்ஸ்ரே. அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு திரும்பவும் ஒரு செக் எக்ஸ்ரே எடுக்க பேஷண்ட்டை வர சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 வாரத்துக்குள்ள பேஷண்ட்டோட ஆக்டிவிட்டினால ஃப்ராக்சர் பொசிஷன் எப்போ வேணாலும் நகரலாம் இல்லையா, அது நகர்ந்ததா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் 2 வாரம் கழிச்சு திருப்பி வர சொல்லணும். இப்படி 2 வாரம் கழிச்சு அந்த பேஷண்ட் நம்ம கிட்ட இன்னும் ஒரு செக் எக்ஸ்ரே எடுத்து வந்து பார்க்கக்குள்ள அந்த எக்ஸ்ரேல பொசிஷன் அக்செப்டபிளாக இருந்துச்சுன்னா, அந்த பிஓபி ஸ்லாப்னு சொன்ன பகுதி மாவுக்கட்டு அதை வந்து முழு மாவுக்கட்டான காஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பேஷண்ட்டை 4 வீக்ஸ் கழிச்சோ அல்லது 6 வீக்ஸ் கழிச்சோ அடிப்பட்ட போன் ஃப்ராக்சர் டைப் தகுந்த மாதிரி நம்ம ஹீல் பண்ண விடுவோம். டாக்டர், நம்ம உடம்புல பல இடத்துல ஃப்ராக்சர் ஆனாலும் எந்தெந்த போனுக்கு சர்ஜரி இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மூலம் ஹீல் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, வயதானவங்களுக்கு வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரிஸ்ட் ஃப்ராக்சர்ஸ். நம்பர் 2, முதுகெலும்பில் நிகழக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வெர்டபிரல் ஃப்ராக்சர்ஸ். நம்பர் 3, இடுப்பெலும்பின் ஒரு பகுதியான பியூபிக் ஃப்ராக்சர்ஸ். நம்பர் 4, இப்போ சொன்ன மோஸ்ட் ஆஃப் த அக்செப்டபிள் ஃப்ராக்சர்ஸ், அதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அக்செப்டபிள் பொசிஷனில் இருக்க எல்லா ஃப்ராக்சர்ஸும், எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரியான டைப்பான ஃப்ராக்சர்ஸும் நம்ம மாவுக்கட்டு மூலம் குணப்படுத்தலாம். நம்பர் 5, ஆர்ம் ஃப்ராக்சர்ஸ், அதாவது ஹியூமரஸ் ஃப்ராக்சர்ஸும் நம்ம மாவுக்கட்டு மூலம் குணப்படுத்தலாம். அப்புறம் எல்லா ஃப்ராக்சர்ஸுக்கும் சர்ஜரி வேணாம், நிறைய ஃப்ராக்சர்ஸை மாவுக்கட்டு மூலமாக குணப்படுத்தலாம்னு சொன்னீங்க. பட் எந்தெந்த ஃப்ராக்சர்ஸ்க்கு தான் சர்ஜரி அவசியம் டாக்டர் அப்படின்ற கேள்விக்கு என்னோட அடுத்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். தேங்க்யூ.